சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி விவசாயிகளுக்கு நன்மை தரும் தகவலாக கூட்டுறவுத்துறை மூலம் ரூபாய் 1777 கோடி பயிர் கடன் வழங்க இலக்கு. செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். கூட்டுறவுத்துறை மூலம் 2025 முதல் 2026 நிதியாண்டில் பயிர் கடன் வழங்க ரூபாய் 1177.30 கோடி ஆண்டு குறியீடு நிர்ணயம் செய்யப்பட்ட நிலையில் 31/8/2025 வரை 15,687 விவசாயிகளுக்கு ரூபாய் 202.88 கோடி பயிர் கடன் வழங்கப்பட்டுள்ளது என கூட்டுறவு சங்கங்களின் மண்டல இணை பதிவாளர் தெரிவித்துள்ளார். கூட்டுறவு துறையானது கிராமப்புற ஏழை எளிய விவசாய பெருமக்களுக்கு பயிர் கடன் மற்றும் உரம் வழங்குதல் உள்ளிட்ட சேவைகளை வழங்குவதிலும் இதர அனைத்து பிரிவினருக்கும் பயிர் கடன், கால்நடை பராமரிப்பு கடன், மத்திய கால கடன், பிற்படுத்தப்பட்டோர், சிறுபான்மையினர் மற்றும் ஆதிதிராவிடர் பொருளாதார மேம்பாட்டு கடன், சுய உதவி குழு கடன் ஆகியவற்றை வழங்குவதில் பெரும் பங்கு வகிக்கிறது. அதன்படி ஈரோடு மாவட்டத்தில் கூட்டுறவு துறையின் மூலம் 923 முழு நேர நியாய விலை கடைகள், 339 பகுதி நேர நியாய விலை கடைகள் என மொத்தம் 1262 நியாய விலை கடைகள் மற்றும் 89 நகரும் நியாய விலை கடைகள் செயல்பட்டு வருகின்றன. அதன்படி அரசால் வழங்கப்படும் விலையில்லா அரிசி, கோதுமை உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் மற்றும் துவரம் பருப்பு, சமையல் எண்ணெய் உள்ளிட்ட பொருட்களை மானிய விலையில் பொதுமக்களுக்கு நியாய விலை கடைகள் மூலம் விநியோகிக்கப்படுகின்றன. ஈரோடு மாவட்டத்தில் கூட்டுறவு துறையில் மாவட்ட அளவில் கூட்டுறவு சங்கங்களின் மண்டல இணை பதிவாளர் அலுவலகமும், பொது விநியோக திட்டத்துக்கு என மண்டல அளவில் துணை பதிவாளர் விநியோக திட்டம் அலுவலகமும், சரக அளவில் ஈரோடு மற்றும் கோபி சரக துணை பதிவாளர் அலுவலகங்களும் செயல்பட்டு வருகின்றன. இந்நிலையில் 2025 முதல் 2026 நிதியாண்டில் பயிர்க்கடன் வழங்க ரூபாய் 1177.30 கோடி ஆண்டு குறியீடு நிர்ணயம் செய்யப்பட்ட நிலையில் 31/8/2025 வரை 15,687 விவசாயிகளுக்கு ரூபாய் 202.88 கோடி பயிர்க்கடன் வழங்கப்பட்டுள்ளது. அதில் பட்டியல் இன மற்றும் பழங்குடி இன மக்களுக்கு நடப்பு நிதியாண்டில் 31/8/2025 வரை 322 பேருக்கு ரூபாய் 3.81 கோடி மதிப்பில் பயிர்க்கடன் வழங்கப்பட்டுள்ளது. ஈரோடு மாவட்டத்தில் 36 முதல்வர் மருந்தகங்கள் செயல்பட்டு வருகின்றன என்றார் என்று தகவல் வெளியாகியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது.